நேசிப்பேன் என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவாயே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவாயே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. குறைகளை போக்கும் நிறைவும் நீ, ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரு எங்கள் மகிமை மேகம் நீ. குறைகளை போக்கிடு நிறைவும் நீ, ஜீவ அப்பமும் நீ, சிறகின் நிழலாய் கூட வரு எங்கள் மகிமை மேகம் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவாயே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீர். எல்லாம் சொல்லுவா, நிகரே இல்லா, நிகரே இல்லா தேவன் நீ, இணையில்லா இனிமையும் நீ, இரக்கம் செய்யும் தகப்பன் நீ, இரக்கத்தில் ஐஸ்வர்யர் நீ. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவாயே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஆயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னை அற்புதமாக்கின இயேசுவாயே, எல்லா புகழும் கனமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றிலும் மேலும் உயர்ந்தவரை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எல்லா புகழும் கனமும் வாழ்க்கையில இந்த நாள் வரைக்கும் ஆண்டவரே நடத்தின தெய்வன், இந்த நாளை நீர் கூட்டி கொடுத்தீரே, எல்லா மகிமையும் கனத்தையும் வாழ்நாள் முழுவதும் நான் செலுத்த தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே ஊழிய பாதையில குடும்பத்தின் பாதைகளை நடத்தி வந்தீங்களே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆயுள் முழுவதுமாய் உம்மை ஆண்டவரே எப்பொழுதும் துதிக்கத்தக்கதான காரியங்களை எங்க வாழ்க்கையில செய்யத்தக்கதான கிருபைகளை ஆண்டவரே வாழ்நாள் எல்லாம் தந்து எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வனா இருக்கிறீங்களே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். எல்லா நிழலோடு கூட எங்களோடு கூட இருந்த தெய்வன் இன்னும் எங்களை நடத்த வல்லவரா இருக்கிறீங்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீரே பெரியவர், பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு மூலம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்துல
இந்த 1ஆம் தேதியில 2026 தேவனாகிய கர்த்தர் நம்மளை கண்மணியை போல ஒரு நிழலாய் ஆண்டவரே உன்னதமான மறைவில் நம்மளை மறைத்து நம்மளை பாதுகாத்து நடத்தின தேவனுக்கு நல்ல சத்தத்தை உயர்த்தி அப்பா நன்றி என்று ஹல்லேலூயா என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே வாக்குத்தத்தத்தின்படியா தேவன் எல்லா ஊழியத்தையும் நம்ம குடும்பத்தையும் தேவன் ஆஸ்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. நீங்க நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் என் தேவனாகிய கர்த்தர் ஊழியத்தை பெருக போகிறார். ஹல்லேலூயா. குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம். யோவான் 12:26 வாசிப்போம். வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் ஆனால் என்னை பின்பற்ற கடவான். நான் எங்கே இருக்கிறேனோ அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல நாம் இருக்கணும். ஹல்லேலூயா. அதை தான் தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையில் தேவன் நம்மளுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. வாக்கு தத்தம் கொடுப்பது ஒவ்வொரு நேரத்திலும் தேவனாகிய கர்த்தர் காலங்களெல்லாம் தேவன் இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. என் தேவன் எல்லா காரியத்தையும் பின்பற்றும் பொழுது நம்ம வாழ்க்கையில் தேவன் எல்லா காரியத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை சாதாரணமான கரங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. ஊழியத்தில் நம்ம குடும்பத்தில் நம்ம உற்றார் உறவின மத்தியில் தேவனாகிய கர்த்தர் சொல்லுங்க, உங்களை சாதாரண கரங்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை என் கைகள்னால செய்வார். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் என் கையினாலே எல்லாவற்றும் செய்யத்தக்கதான ஊழியங்களை, இந்த கை எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்திலே வேலை செய்ய முடியாது, குடும்பத்திலே வேலை செய்ய முடியாது, பக்கத்தில் யாரிடத்துல பேச முடியாது. ஹல்லேலூயா. ஒரு நாள் குடும்பத்தில் வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? இந்த கை தான் எல்லாத்துக்கும்ல. இந்த கரங்களினால நம்ம ஊழியம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. ஊழியம் செய்யறதுனால கஷ்டமாக இருக்குல்ல. ஆதி நாட்களில் ஓடி வந்து அவரோடு கூட ரட்சிப்பை நாம் தரித்து கொண்டு ஊழியம் செய்த நாட்கள் உண்டு இல்லை? பின்பற்றிட்டே இருந்தோம், ஆசீர்வாதங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே இருக்கு, ஆனால் இல்லை கிடையாது, ஊழியம் கிடையாது. ஹல்லேலூயா. ஊழியம் கிடையாது, இயேசு கிடையாது. எல்லாமே இருக்கு. வீடு இருக்கு, பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, வசதிகள் இருக்கு, எல்லா காரியத்தையும் இன்ஸ்டன்ட்டாக 1500 ரூபாய் இருந்தாலும் வாங்குவதற்கு எல்லா தேவைகள் நம்மளுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. என்ன இல்லை? இயேசுவை பின்பற்றக்கூடிய காரியங்கள் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மை சொல்றீங்க? ஆமா தானே? பின்பற்றுகிற காரியங்கள் இல்லை. இந்த வாக்கு தத்தத்தை நம்ம ஊழியம், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் என்னை பின்பற்ற கடவான். எதெல்லாம் நம்ம பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைபிள்ல பார்க்க போறோம். அதான் நான் தலைப்பு கொடுக்குறேன். உன் அசாதாரணமான கரங்களை கொண்டு காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம வாசிப்போம். யாத்திராகமும் 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். யாத்திராகமும் 31:2. மைக் கொடுக்கலாம் உங்களுக்கு, வாசிங்க. பெசலேல் பாருங்களேன். பெசலேல் என்ன ஊழியம் செஞ்சார் நினைக்கிறீங்க? இல்லை, அந்த பெசலேலை பற்றி வாசிச்சு இருப்போமான்னு நம்மளுக்கு என்ன செய்யாது, தெரியாதுல்ல. பஸ்லேருந்து வாசிப்போம். 31ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 31:2. நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊருடைய மகனான ஊரியின் குமாரன் பெசலேயனை பெயர் சொல்லி அழைத்து, உங்களை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்றாரு? பெயர் சொல்லி அழைக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னவா இருந்தாரு? அவர் ஒரு கார்பெண்டர். அவர் என்னது? நேர்த்தியாய் செய்கிற ஒரு கார்பெண்டர். யாரோடது ஊருன்னா அவருடைய, யார் தெரியுங்களா? ஊருன்னா யாரு? தாங்கி பிடிச்சாங்களா மோசேய? ஆரோனோ ஊரும் யாருன்னே தெரிலல, தாங்கி பிடிச்சது. ஆனால் பெஸ்லேலை தேவனாகி கர்த்தர் அந்த வேலைகளை செய்வதற்காக, அந்த ஊழியம் செய்வதற்காக தேவனாகி கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. ஊழியன்னா ட்ராக்ஸ் ஊழியமா இருக்கலாம், நிறைய
ஆத்துமாக்களுக்கு ஆதாயப்படுத்துகிற ஊழியமாக இருக்கலாம். ஆனால் பெஸ்லேல் இந்த காரியங்களில் கர்த்தர் என்ன செஞ்சாரா, அவரை பெயர் சொல்லி அழைத்தார். இந்த ஊழியத்துக்கு இந்த 1ஆம் தேதி இந்த மாலை நேரத்தில் தேவனாகி கர்த்தர் உங்களை பெயர் சொல்லி அழைக்கிறார். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவரை பின்பற்ற காண முடியும், அவருடைய ஊழியத்தை செய்ய முடியும், தொடர்ந்து என்ன செய்ய முடியும், செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும், செய்கிறவர்களாக இருக்கணும். அல்லேலூயா. எந்த நேரத்திலும் தேவனுடைய நேரத்தை கொடுக்கிறவர்களாக இருக்கும் பொழுது பெஸ்லேல் ஆண்டவர் யாருக்குமே இந்த பைபிளை பார்த்தீங்கன்னா அவர் 20 டைம் நேம் வந்து அவருக்கு வந்து என்ன இருக்குது, அதிகாரத்தில் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் இவருடைய பேர் யாருக்குமே என்ன செய்யல, தெரியல. ஆனால் நேர்த்தியாய் செய்வதற்கு அவருடைய கையை கொண்டு நேர்த்தியாய் தேவனாகிய கர்த்தர் ஒரு கார்பெண்டராய் அந்த பெஸ்லேலே தேவனாகிய கர்த்தர் பயன்படுத்தினார். அல்லேலூயா. இந்த ஊழியம் அந்த ஊழியம் பெரிய ஊழியெல்லாம் கிடையாது. கீபோர்டு வாசிக்கிறது, வர்ஷிப் லீடர் கிடையாது, பேடு வாசிக்கிறவர் கிடையாது. எல்லாத்தையும் ஊழியம் செஞ்சு நல்ல ஃபேமஸ் ஆன ஆளெல்லாம் யாரு கிடையாது, பெஸ்லேல் கிடையாது. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் நிறைய ஊழியங்களை நீங்கள் செய்யலாம், நிறைய பேர் பாராட்டாம இருக்கலாம். ஆனால் தேவன் சொல்றார், பெஸ்லேலை போல கர்த்தர் என்ன சொல்றார், உங்களை பெயர் சொல்லி இந்த வருஷத்தில் அழைக்கிறார். அல்லேலூயா. எதெல்லாம் ஊழியத்தில் நீங்கள் செய்ய விரும்புகிறீரோ தேவனாகிய கர்த்தருக்காக, மனுஷனுக்கென்று என்ன செய்யக்கூடாது, நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. ஒருத்தர் பேர் சொன்னாதான் ஊழியமே என்ன செய்வாங்க, செய்வாங்க. ஆனால் கர்த்தர் இவரை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கையினால எதெல்லாம் நம்ம செய்கிறோமோ தேவனாகிய கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் இங்கே உட்காரும் போது யோசிச்சேன், எதெல்லாம் கையினால தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வார்ல. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 1ஆம் வசனத்துலேருந்து நம்ம வாசிக்க போகிறோம். இங்கே உட்காரும் போது தான் யோசிக்கிறேன், எதை பெஸ்லேலை தேவனாகி கர்த்தர் எப்படிலாம் பயன்படுத்தினாரோ அதே போல் நம்ம வாழ்க்கையில் தேவனாகி கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. வாசிப்போமா. 37:1. கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவில் என்ன செஞ்சாரா, நிறுத்தினார். கர்த்தருடைய கை யார் மேலே இருக்கணும், பக்கத்து வீட்டுக்காரங்க மேலே இருக்கணும், அப்படி இல்லை ஏன் மேலே இருக்கணும். அல்லேலூயா. இருக்குதா நம்ம வாழ்க்கையில், அவரோடு கூட நடக்கிறோமா, அவரோடு கூட பேசுகிறோமா, அவரோடு கூட உறவில் இருக்கிறோமா. 2025 கடந்து போயிடுச்சு. இந்த 1ஆம் தேதியில் சொல்ல கர்த்தருடைய கை என் மேல் இருக்கணும். அல்லேலூயா. யாரு என்னை தெரியாவிட்டாலும் பரவாயில்ல, என் தேவனாகி கர்த்தருக்கு என்னை தெரியணும். அல்லேலூயா. எதற்காக உருவாக்கப்பட்டோமோ அந்த சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்கணும். படிங்க பார்க்கலாம். 1ஆம் அதிகாரம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாகி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். அதன் அருகில நம்ம அருகில இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஊழியத்தை செய்வதற்காக தேவனாகிய கர்த்தர் சுற்றி நடக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? நடக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா இல்லையா? ஊழியம் செய்வது ஏதோ வாக்கு தத்துவம் ஜனவரி மாதம் வாங்கிட்டு போகிறாளால் அல்ல, அதன்படி செய்கிறவர்களா இந்த நாட்களை செய்ய போகிறோம். அல்லேலூயா. போன வருஷத்துல என்ன வாக்கு தத்துவம் சொல்லுங்க பார்க்கலாம். டிசபிள்ஷிப், சீஷர்களை உருவாக்கணுமா? கண்டிப்பாக உருவாக்கிட்டோம். எத்தனை பேர்? 2 பேரை உருவாக்கிறோம். யார் யார் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் வந்து ஜெஃபி, இன்னொருத்தர் வந்து பிரவீன். அவருடைய திட்டத்தில் நம்ம என்ன செய்யணும், கரெக்டாக இருக்கணும் இல்லை, அவருடைய வார்த்தையில் கரெக்டாக இருக்கணும், அவருடைய சித்தத்தில் நம்ம கரெக்டாக இருக்கணும். அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் பலுகி பெருகுங்கள், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நிச்சயமாகவே முடிவு உண்டு அப்படின்னு அடிச்சுட்டு போகிறது அல்ல. வார்த்தையை உண்மையாய் நேசித்து நடக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் அவரை பின்பற்றும் பொழுது எல்லா நேரத்திலையும் என்ன செய்ய போறாரு, சுற்றி நடக்க பண்ண போகிறார். அப்புறம் இருந்த இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது, அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாய் இருந்தது. எப்படி இருக்குதா நம்ம ஊழியம் எப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, உலர்ந்து போய் செஞ்சுட்டு இருக்கிறோம். இனி வர நாட்களில் உலர்ந்து போய் அல்ல, எல்லா நேரத்தில் உயிர்ப்பிக்கிற ஒரு காரியங்கள் ஊழியங்கள் செய்ய போகிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்கல்ல? வீடு கொடுத்தா சந்தோஷம்,
காரு கொடுத்தா சந்தோஷம், எதுவுமே உங்கள் பின்னாடி வரப்போகிறது அல்லவே அல்ல. தேவனாகிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும் பொழுது, ஆத்துமாக்களை சுற்றி நடக்க பண்ணும் பொழுது, அவர் மேல் நம் கை வைக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நம்மளை நடக்க பண்ண போகிறார். ஹல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். நம்மளுக்கு எப்பவுமே ஒரு சந்தேகம் தான் இல்ல, ஊழியம் செய்ய முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. நான் தேவனோடு கூடங்க நீ நடக்கும் பொழுது எதிர்பாராத சூழியங்களை தேவனாய் கர்த்தர் ஊழியத்தை நடத்துவார். ஹல்லேலூயா. எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, நீலாம் ஊழியம் செய்யவா போற அப்படின்னாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் ஒரு திட்டத்தை கொடுக்கும் பொழுது, அவருடைய தரிசனத்தை கொடுக்கும் பொழுது நாம் ஊழியம் செய்வோம். ஹல்லேலூயா. இந்த 1ஆம் தேதியில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற எல்லாருமே ஊழியம் செய்வீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் நினைப்பீங்க இந்த கால் வலிக்குதுங்க, போய் ஊழியம் செய்ய முடியலல்ல. ஆனால் அவருக்கே ஒரு சந்தேகம் இருந்தது. யார் மேலே? எசேக்கியேலுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. நான் என்ன செய்வேன், உரைக்க கூடுமா இல்லை, நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. நம்ம வாயின் வார்த்தையினால, நம்ம கையின் காரியங்களினால தேவனாகி கர்த்தர் சாதாரணமான காரியங்களை அசாதாரணமாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. படிங்க அப்படியே. அதற்கு நான் கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் அதை அறிவீர் என்றேன். நீங்க செய்ய முடியும், என்னை கொண்டு தான் செய்ய முடியும், என்னால் அல்ல, என்னுடைய பலன் அல்ல, என்னுடைய தாளந்து அல்ல, என்னுடைய காரியங்கள் அல்ல, உங்களால செய்ய முடியும். ஹல்லேலூயா. இந்த மூச்சு இப்படி வரும் நம்மளுக்கு தெரியுமா? தெரியவே தெரியாது. எத்தனையோ பேர் திகைத்து இந்த நாள் கிடைக்குமா என்று ஏங்கி கிடக்கிற ஜனங்கள் உண்டு. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் 2026 இது நடக்கக்கூடும், எல்லாம் நடக்கும். நம்ம வாழ்க்கையில் ஊழியத்தில் பின்பற்றும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர் இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து, இந்த காய்ந்து போன எலும்புகளுக்கு என்ன செய்யணுமா? ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? ஊழியத்தை செய்யணும். அதுதான் நம்மளுடைய திட்டம். நாங்கள் 1ஆம் தேதி அதுமா நிறைய வாக்குத்தத்தம் சொல்வீங்க. இதுதான் வாக்குத்தத்தமே. ஹல்லேலூயா. இதுதான் உண்மையான வாக்குத்தத்தம். இதுதான் அவருக்கு பிரியமான ஒரு வாக்குத்தத்தம் இல்லை. அவரோடு கூட இருக்கிறவர்கள் இதை பின்பற்ற கடவார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க. அடுத்தது வாசிப்போம். அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். பாருங்க, ஜீவன் உள்ளவங்களே என்ன செய்ய மாட்டாங்க? வார்த்தையை கேட்க மாட்டாங்கல்ல. இந்த வார்த்தையை செய்யுங்கன்னா செய்ய மாட்டோம். ஆனா உலர்ந்த எலும்புகளுக்கே அவரை நான் சொல்றத கேளுங்க. இன்னைக்கு சொல்றேன், நான் சொல்றத கேளுங்க, ஊழியத்தை செய்யுங்க, அவரோடு கூட நடங்க, அவருடைய அடிச்சுவடுகளை என்ன செய்யணும்? பின்பற்றணும். அவருடைய கால் பாதங்களை நாம் பின்பற்றல. கடைசி ரத்தம் வரைக்கும் என் தேவனாகிய கர்த்தர் எதற்கு சிந்தினாரோ அந்த சித்தத்தை செய்வதற்கு இந்த நாளை நம்ம ஒப்பு கொடுக்கணும். உங்க எண்ணத்துல நீங்க நினைங்க, என்னால் முடியாது ஒன்று அல்ல. ஒரு காய்ந்த எலும்புகளே அவர் உயிர்ப்பிக்க கூடுமானால், ஜீவன் உள்ள நீங்க இருக்கிற இந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களை கொண்டு, இந்த கைகளை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் பலத்த காரியங்களை என் தேவனாகிய கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. நான் பாருங்களேன், வீடு கட்டுறதுக்கு யார் தான் வேணும்? கொத்தனார் வேணும். யாரு கட்டினாங்கன்னு யாருக்குன்னா தெரியுமா? வீட்டுக்கு கூப்பிட்றவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா யார் செஞ்சாங்கன்னு? ஆனால் நம்ம என்ன செய்வோம்? அழகாக கட்டியிருக்கிறாங்க, கிச்சன் நேர்த்தியாக கட்டியிருக்கிறாங்க, ஆளை நேர்த்தியாக கட்டுறாங்க. ஆனால் யாருன்னு தெரியவே தெரியாது. நம்மளை புகழ்றதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் சொல்றார், நீங்க ஊழியம் செய்யும் பொழுது பெத்லெகேலை கர்த்தர் சொன்னாரே, நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். அதே போல தேவனாகிய கர்த்தர் இந்த நாளில் எல்லாரையும் பெயர் சொல்லி சொல்லுகிறார், என் ஊழியத்திற்காக நான் உன்னை அழைக்கிறேன், என்னோடு கூட நடங்க, என்னோடு கூட பிரவேசிங்க. கடந்த நாட்களை காட்டிலும் இந்த வருஷத்துல என் தேவனாகிய கர்த்தரோடு கூட நான் இணைவேன். கேட்கிறவர்களை மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் மாறுவதற்கு யார் தான் ஒப்பு கொடுக்கணும்? நான் தான் ஒப்பு கொடுக்கணும். மற்றவங்களாம் சொல்லணும், மற்றவங்க ஒப்பு கொடுக்கணும். எங்கள் அம்மா ஒப்பு கொடுத்துட்டாங்க. மூத்த பிள்ளைகளாம் என்ன செய்வாங்க? ஊழியத்தில் யார் ஒப்பு கொடுப்பா? மூத்த பிள்ளையத்தில் நான் ஊழியத்துக்கு என்ன செய்வேன்? ஒப்பு கொடுத்துருவேன். இனி வர நாட்களில் பிள்ளைங்களாம் ஊழியம் செய்வாங்களா? இயேசுவை பற்றி பேசுவாங்களா? பைபிளை வாசிப்பாங்களான்னு தெரியாது இல்லை. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? கையிலேயே ஒரு ஃபோனை வச்சுக்கிட்டு இல்லை, எல்லா சீனியும் பார்த்துட்ருக்குறாங்க.
எல்லா சுத்தத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஊழியம் செய்வாங்களா, இந்த பைபிளை தூக்குவாங்களான்னு கேரண்டியே கிடையாது. யார் தெரியுமா கேரண்டி? அம்மா அப்பா தான் கேரண்டி. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு தாயும் தகப்பனும் அவரோடு கூட பின்பற்றும் பொழுது தேவனாய் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. அடுத்தது வாசிப்போம். உலர்ந்த எலும்பு கர்த்தருக்கு வார்த்தை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். எதெல்லாம் ஊழியத்துல உயிரடையாமல் இருக்கிறதோ தேவனாகிய கர்த்தர் உயிரடைய செய்வார். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து, இது சாத்தியமே அல்ல இல்ல, உங்கள் மேல எல்லா காரிய ஊழியத்தையும் உங்களுக்கு பேச தெரியலன்னு சொல்றீங்க, சொல்ல தெரியலன்னு சொல்றீங்க. அவர் சொல்றார், நான் உங்களுக்கு நான் நரம்புகளே உண்டாக்க கூடுமானால் நீங்க ஒருத்தருக்கு ஊழியம் செய்வதற்கு தேவனாய் கர்த்தர் பேசுவார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கு? இந்த வார்த்தையின்படியா நான் ஒருத்தரையாவது ஆவிக்குள்ளாக நான் என்ன செய்யணும், நடத்தணும். காஞ்சு போன நிலைமையிலேயே கர்த்தர் உரைக்க கூடுமானால் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஊழியத்தை நான் செய்வேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியத்தை செய்வேன். ட்ராக்ஸ் ஊழியம் டெய்லியும் செய்வேன். நன்றா ஜெபிப்பேன், வேதத்தை நல்லா வாசிப்பேன், கர்த்தருக்குள்ள ஆராதனை என்ன செய்வேன், நான் செய்வேன். அப்படியே வாசிப்போம். உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி, மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி, உங்க தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து, அப்பொழுது நீங்கள் உயிர் அடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார். நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன் என்று உரைக்கிறேன் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அவர் சொன்னதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இந்த வருஷத்துல நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களை தேடி வருகிற நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய திட்டத்தை நாம செய்யும் பொழுது, அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது எல்லா காரியம் நீங்கள் ஜெபிப்பதற்கு மேலான காரியங்களை, தரிசனத்தை, நீங்கள் தேவனாகிய திட்டத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி அல்லையே சொல்லுங்க. ஒரு சேனையா நான் எழும்புவேன், ஒரு சேனையா நான் எழும்புவேன். சொல்லுவோம்மா, ஒரு சேனை ஒன்று. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே எனக்கு பாரத்தை கொடுங்க. ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே தீர்க்க தரிசனத்தை நான் உரைக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நடக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு சேனையாய் சபையாய் நான் எழும்புவேன். பாரம் இல்லையா, பாரம் இல்லையா, தேசம் அழிகின்றது. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் ஊழியத்தை செய்வதற்காக என்னை உண்டாக்கினீங்களே, அந்த உண்டாக்கின நோக்கத்தை நான் நிறைவேற்ற எனக்கு தேவன் கிருபை தாங்க என்று சொல்லுவோம். அல்லேலூயா. பாரமில்லையா, பாரமில்லையா, தேசம் அழிகின்றது. யாரை அனுப்பு, யாரை அனுப்புவே என்ற சத்தம் துணிக்கின்றது. பாரமில்லையா, பாரமில்லையா, தேசம் அழிகின்றது. சொல்லுவோமா, யாரை அனுப்புவே, யாரை அனுப்புவே என்ற சத்தம் துணிக்கின்றது. பாரமில்லையா, பாரமில்லையா, தேசம் அழிகின்றது. யாரை அனுப்புவே, யாரை அனுப்புவே என்ற சத்தம் துணிக்கின்றது. அல்லேலூயா. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சேனையாய் தேவனாகிய கர்த்தர் நம்ம வாழ்க்கையில ஒரு பாரத்தை, தீர்க்க தரிசனத்தை உரைக்க தேவன் கிருபை தரப்போகிறார். அல்லேலூயா. 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். நான் பார்த்து கொண்டிருக்கையில், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. மேற்புறங்கம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. எல்லாமே இருந்துச்சு, அவங்களுக்கு ரட்சிப்பு இல்லை. அல்லேலூயா. உயிர் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ரட்சிப்பு இல்லை ஒருத்தருக்குன்னா அவர்கள் என்ன நிலைமை, ஒரு டெத்து தான் இல்லை, எல்லாமே டெத்து தான் அவங்க வாழ்க்கையில். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் சுற்றி திருகிற நாட்களில் அவங்களுக்கு என்ன இருந்தது, ஜீவன் இல்லைன்னா நம்மளை என்ன சொல்லுவாங்க, போனோம் அப்படின்வாங்க, பேர் சொல்லுவாங்க. எப்போ பாடி எடுக்கிறீங்க, இந்த பொணத்தை எப்போ தூக்குறீங்க, சீக்கிரமாக டைம் என்ன செஞ்சுருங்க, எடுத்துக்க. என்னதான் பாசமாக இருந்தாலும், என்னதான் உளுந்து பிறண்டு அப்படியே இருந்தாலும் என்ன பேர் சொல்லுவாங்க, போனோம் இல்லை. இந்த ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவருடைய ஊழியத்தை செய்வதற்காக
இந்த நாளில் சொல்லுங்க, ஆண்டவரே அந்த ஆவி என் மேலே ஊற்றுங்க. எல்லா கண்களை மூடி சொல்லுங்க, அந்த ஆவி எனக்கு வேணும்ப்பா. நான் ஏதோ வசனத்தை கேட்டு போகிறதுக்காக நான் இங்கே வரலை. நான் உண்மை பின்பற்ற ஆண்டவரே எல்லா காரியத்தை செய்வதற்காக இந்த வருஷத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். சொல்லுங்கள், எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு ஜீவன் இருக்குது, எனக்கு பலத்தை கொடுத்துருக்குறீங்க, நல்ல சுகத்தை கொடுத்துருக்கீங்க, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. நல்ல ஆண்டவரே அப்பா குடும்பங்களை நீங்கள் கொடுத்துருக்குறீங்க ஆண்டவரே. அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், ஊழியத்தின் பாதையில் நான் நடக்கணும் ஆண்டவரே. அப்பா பின்பற்றுகிற கிருபை தாங்கப்பா. அந்த பெஸ்லேயில் ஆண்டவரே தேவனாகி கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தீங்களே, அதே போல் நீங்கள் என்னை அழைத்திருக்கிறீங்க. மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வது தெரியாமல் இருக்கலாம் ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருஷத்தில் அநேக காரியங்களை செய்வதற்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே கிருபை தாங்க, அந்த ஆவியை தாங்க. எல்லாம் கேளுங்க, கொஞ்ச நேரம் கேளுங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கே தெரியாம நிறைய ஆத்துமாக்களை, ஆவியில் செத்து போயிருக்கிற ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ள கொண்டு வருகிற நாட்களில் உங்களையும் என்னையும் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவரே நீர் ஆண்டவரே பெரிய காரியங்களை என் வாழ்க்கையில் நீங்கள் வச்சிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே கிருபை தாங்க என்று சொல்லுவீங்களா? ஆண்டவரே கிருபை தாங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் ஆண்டவர் தலைமையில கையை வைத்து சொல்லுங்க, நான் ஆவியில் நடக்கணும், ஊழியத்தை செய்யணும்ப்பா, இன்னும் செய்யணும், அதிகமாய் செய்யணும் ஆண்டவரே. ஏதோ ஒரு காரியத்தில் என்னை நீங்கள் முன்குறிச்சு இந்த மாலை வேளையில் வர வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எல்லாரும் மறந்து போனாலும் என் தேவனாகிய கர்த்தர் என்னை மறக்காம ஆண்டவரே பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு ஜீவனை தருவதற்கு இந்த ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை தந்தீங்களேப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் அப்படியே செய்ய போகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆனாலும் ஆவி இல்லாதிருந்தும் அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசன முறை, மனுபுத்திரனே தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன், நான் சொன்னபடி இந்த ஊழியத்தை நான் செய்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். பெரிய சேனையாய் ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? ஒரு ஆவி இல்லாதிருந்தவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்க போகிறோம். ஹல்லேலூயா. என் தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையில் ஆண்டவரே அப்பா நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் நல்ல புத்தியையும் என் வாழ்க்கையில் இந்த நாள் வரைக்கும் என் குடும்பத்தில் நீங்கள் தந்திருக்கிறீங்க. என் பிள்ளைய நீங்கள் ஆண்டவரே தந்திருக்கிறீங்க. பெரிய ஒரு சேனையா என் தேசம் ரட்சிப்புக்குள்ள ஒரு எழுப்புதலை காணும் வரைக்கும் ஆண்டவரே இந்த வாக்கு தத்தங்களை நாங்கள் தரித்து கொள்ள எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லுவோம். அடுத்த வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். இவ்வளவு காரியத்தை செஞ்சுட்டு என்ன சொல்றாங்க? அறுப்புண்டு போகிறோம். அப்படிலாம் சோர்ந்து போயிடக்கூடாது. எப்படியாவது ஒரு ஆளுக்கு ரட்சிப்பை கொடுத்து என் தேச எல்லை வரைக்கும் எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கிறார்களோ அந்த ஜனங்களுக்கெல்லாம் இயேசுவை பற்றி ஊழியம் செய்வதற்காக 2026 தேவனாய் கர்த்தர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியில் இருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வர பண்ணுவேன். என் ஜனங்களே நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியில் இருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று
அறிந்து கொள்ளுவீர்கள். இதெல்லாம் செய்யும் பொழுது இந்த வருஷத்துல நானே கர்த்தர் என்று அறிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று, ஆண்டவரே இந்த ஊழியத்துல என்னை அபிஷேகம் செய்தவர் நீர் அல்லவா ஆண்டவரே. அவர் வழியில செயல்படும் பொழுது ஆண்டவரே நான் ஆராதிக்கத்தக்கதான கிருபைகள் ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா. ஒரு சேனையாய் ஆண்டவரே என் தேவனாகி கர்த்தர் நீ கிருபையாய் நடத்துகிறீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நான் பின்பற்றணும். இன்னைக்கு இந்த 1ஆம் தேதி வந்துட்டு நான் போகிறவங்களாய் அல்ல, இந்த ஊழியத்தை நான் செய்யணும். ஆண்டவரே எல்லாம் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே அப்பா என் தேவ கிருபை என்னை நடத்தணும், உங்களுடைய அன்பு என்னை நடத்தணும். ஆண்டவரே அப்பா கிருபையாய் நடத்துங்க என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஒரு சேனை போல ஆண்டவரே கால் ஊன்றி எது சாத்தியம் இல்லாமல் என் வாழ்க்கையில் இருக்கிறதோ எல்லா காரியத்தையும் என் தேவனாகிய கர்த்தர் நடத்துங்க. ஆண்டவரே என் ஊழியத்தை நீங்கள் நடத்துங்க. ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறீங்களே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எத்தனை நன்மைகளை ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சீங்களே, உமக்காக இந்த வருஷத்தை ஒப்பு கொடுக்குற எல்லாம் அறிக்கை செய்யுங்க. உங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே ஆண்டவரே உண்மை நான் பின்பற்றுவேன், உங்களுடைய ஊழியத்தை நான் செய்வேன்ப்பா. ஆண்டவரே அப்பா எஸ்ஐகளுக்கு உரைச்சிங்கல்ல, ஆண்டவரே எதெல்லாம் காய்ந்து போய் இருக்கிறதோ என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா எல்லாம் நிமிர்ந்து நிற்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை தாங்க. ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே கிருபை தாங்க. ஒரு பாரத்தை இந்த நாளில் கொடுங்க. ஆண்டவரே நீங்க அறிக்கை செய்யும் பொழுது என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே புது பலனை தாங்க. எல்லாம் சோத்திரம் பண்ணுவாமா குச்சு நேரம். ஆண்டவரே கிருபை தாங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா நீர் நல்லவர், நீர் பெரியவர், பெரிய காரியங்களை ஆண்டவரே நீர் செய்கிற தேவனாய் இருக்கிறங்கப்பா. இந்த வசனத்தின்படியா என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே, இன்னும் மாறணும்பா. போதும் இருந்த நிலைமைகள் போதும்பா. உமக்காக இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே நான் ஊழியத்தை செய்யணும்பா. எனக்கேற்ற வாக்கு தத்தத்தை நாங்கள் கொடுக்கல, உமக்கேற்ற காரியங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம்ப்பா. நீங்க சொல்லுங்க, ஒரு எனக்கு ஊழியம் செய்வானா ஆண்டவரே உண்மை நான் பின்பற்றுவான்ப்பா. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரன் இருப்பான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, நான் போகிற இடத்துல எல்லாம் நான் ஊழியம் செய்யணும். அந்த எந்த இடமா இருந்தாலும் இந்த வருஷத்துல அந்த அபிஷேகத்தை ஊற்றுங்க. என்னால முடியாதது ஒன்றுமே இல்லை. என் கையினால என் வார்த்தையினால எல்லா ஒரு சேனையாய் ஜனங்கள் எழும்ப என்னை ஆண்டவரே உபயோகிங்கப்பா. ஊழியம் செய்வதற்கு ஆண்டவரே பிதாவானவர் கனம் பண்ணுவீராக. ஆண்டவரே கனம் பண்ண கிருபை தாங்க. ஆண்டவரே கனம் பண்ண கிருபை தாங்க. ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே அப்பா நீர் கிருபையாய் ஆண்டவரே நீர் ஆண்டவரே யுத்த காலத்துல ஆண்டவரே கோடி மக்கள் அழிகிற மக்களை ஆண்டவரே நீ சந்திக்க என்னை புறப்பட செய்ய போகிறீரே. இந்த 1ஆம் தேதி எதெல்லாம் நான் ஒப்பு கொடுக்கிறனோ இந்த 12 மாதமும் அந்த ஆண்டவரே முடிவிலே இருக்க பிசாசு எதுவும் கலைத்து போடாதபடிக்கு என் தேவனாகி கர்த்தர் கிருபை தாங்க என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாரமில்லையா பாரமில்லையா தேசம் அழுகின்றது, யாரை அனுப்புவே என்ற சத்தம் துணிக்கின்றது. பாரமில்லையா தேசம் அழுகின்றது, யாரை அனுப்புவே என்ற சத்தம் துணிக்கின்றது. கிருபை வாசல் அடைகிறது, நெருங்கிடுதே. இந்த நாளில் மௌனமாயிருந்தால் அழிவு என்ப
எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம். எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம். திறப்பில் நின்று சுவரை அடைக்க தெய்வம் தேடும் மனிதன் எங்கே? திறப்பில் நின்று சுவரை அடைக்க தெய்வம் தேடும் மனிதன் எங்கே? கண்ணி சிந்த ஆளில்லை, கதறி ஜெபிக்க ஆள் சொல்லுங்கப்பா. கண்ணி சிந்த ஆளில்லை, நான் கதறி கதறி ஜெபிக்க ஆள் என்ன அனுப்புங்கப்பா. யாரை அனுப்பும் யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் தொனிக்கின்றது. என்ன அனுப்புங்க யாரை அனுப்பும் யாரை அனுப்புவேன் என்ற சத்தம் தொனிக்கின்றது. சேனாயாய் எழும்புவோம் யுத்த காலத்தில். என் வாழ்க்கையில இந்த 1ஆம் தேதியில் ஆண்டவரே வாழ சேனையா எழும்புவேன்பா. யுத்த காலத்தில் அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே புறப்பாடுவோம். அழியும் கோடி மாந்தரை மீட்க இன்றே ஜெபித்திடுவோம். எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம். எங்கள் பாரதம் எங்கள் பாரதம் இயேசுவின் பாரதம். அறுவடையின் காலம் அல்லோ முடங்கி கிடப்பது நாயம்தானா? அறுவடையின் காலம் அல்லோ முடங்கி கிடப்பது நாயம்தானா? பாதங்கள் வெண்கலமாகும் இடைவிடாமல் போரடி. பாதங்கள் வெண்கலமாகும் இடைவிடாமல் போரடி. எல்லாம் சொல்லுங்க. வாய் துதியோ கையில் பட்டயோ எழுந்து நின்று போராடிப்போ. 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 வாய் துதி. எல்லாரும் ஆண்டவரே இந்த தேசத்திற்காக ஆண்டவரே கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக ஆண்டவரே இந்த ஊழியத்துல உம்மை நான் பின்பற்றி பிதாவோடு சித்தத்தை செய்வதற்காக என் வாயில துதியோ என் பாதங்கள் எல்லாம் வெண்கல பாதங்களா ஆண்டவரே உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக இந்த 1ஆம் தேதியில எதெல்லாம் சேனையாய் ரட்சிப்பு இல்லாமல் இருக்கிறதோ என்னை கொண்டு பயங்கரமான காரியங்களை மோசேயோடு செய்த தேவன் என்னை கொண்டு பெரிய காரியங்களை ஒவ்வொரு பிள்ளைகளை கொண்டு பெரிய காரியங்களை இந்த தேசத்தை கலக்கிறவர்கள் ஆண்டவரே சபையில் உள்ளார்கள் என்று ஒவ்வொருவருக்குள்ளாக எதெல்லாம் காய்ந்து போய் இருக்கிறதோ ஜீவனோடு பலனோடு கூட எழுந்து நிற்கத்தக்கதான காரியங்கள் ஆண்டவரை செய்ய ஆண்டவரை இன்னும் பலன் ஆண்டவரை தரும்படியா உம்முடைய கரத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பெரியவராய் இருந்து ஆண்டவரே எங்களை நடத்த போகிறீரே. எப்படி செய்வோம் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியாது. எங்க வாழ்க்கை இந்த நேரத்துல நாங்க ஒப்பு கொடுத்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே எதெல்லாம் எங்க வாழ்க்கையில தடையா இருக்கிறதோ ஆண்டவரே அது வெட்கமா இருக்கலாம். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை பிதாவான